கோடம்பாக்கத்துல ஆதரவு திரட்டும் மீனா. அன்புள்ள ரஜினிகாந்த்ன்ற படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க மீனா. அந்த படத்துல ரஜினி அங்கிள்னு ரஜினி அழைச்ச மீனா அதுக்கப்புறம் சில வருஷத்திலேயே வேகமா வளர்ந்து அதே ரஜினிக்கு ஜோடியாகவும் நடிச்சாங்க. வீரா, முத்து, எஜமான்னு அவர் ரஜினியோட நடிச்ச படங்களும் சூப்பர் ஹிட் ஆனதுனால அப்போ நம்பர் 1 நடிகையானாங்க மீனா. அதை அடுத்து கமல் உள்பட அனைத்து முன்னணி ஹீரோக்களோடையும் நடிச்சுட்டு வந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் பெங்களூர்ல செட்டில் ஆனாங்க. ஆன போதும் மீண்டும் நடிப்பு ஆசை துளிர் விட மறுபடியும் கோடம்பாக்கத்துக்கு வந்த மீனா நரேன் நடிச்ச தம்பி கோட்டை படத்துல நடிச்சாங்க. ஆனா அந்த படம் வெற்றி பெறாததுனால மீனாவை அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கல. இருந்தாலும் தன்னோட முயற்சிகளை பரவலா செஞ்சுட்டு வந்த மீனாவை மலையாள பட உலகம் இப்போ ஆதரிச்சிருக்கு. மோகன்லாலுக்கு ஜோடியா அவர் நடிச்ச திருஷ்யம்ன்ற படம் ஹிட்டாகி இருக்கிறத அடுத்து மலையாளத்துல மீனாவுக்கான வரவேற்பு அதிகரிச்சிருக்கு. இதை அடுத்து மம்மூட்டிக்கு ஜோடியாகவும் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில அடுத்து தமிழ்ல நடிக்கிறதுக்கும் கல்லெறிஞ்சிட்டு வராங்களா மீனா. தன்னோட மாஜி ஹீரோக்கள் சிலரை சந்திச்சு உங்கள் படங்கள்ல ஏதாவது கேரக்டர் இருந்தா வாங்கி தாங்கன்னு கேக்குறாங்களா மீனா. சில நெருக்கமான டைரக்டர்கள் கிட்ட கண்டிப்பா எனக்கு நடிக்க சான்ஸ் தந்து என்ன ஆதரிக்கணும்னு உரிமையோடு கேக்குறாங்களாம். இதனால மாஜி ஹீரோயினிகளான சரண்யா, நதியா, ரோஜா பக்கம் திரும்பி நின்ன சில இயக்குனர்கள் இப்போ மீனா அவங்கள விடவும் இளமையா அழகானதானே இருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல வேஷம் கொடுக்கலாமேன்னு மீனாவை தங்களோட அபிமான நடிகை பட்டியல மீண்டும் சேர்த்திருக்காங்களாம்.